இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகள்லேருந்து இவர் அங்கே போயிருக்காருன்னா கடைசியில் இந்த ஒரு ஆண்டு இப்போ பாருங்க எல்லாரும் அவங்க கணக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. புது கூட்டணி உருவாக்கும் பொழுது ஆதவ அர்ஜுன் நம்ம விஜய்க்கும் நம்ம திருமாவளவனுக்கும் மத்தியில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பாரா, பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொடுப்பாரா, மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ. அப்புறம் ஆதவ அர்ஜுன் பாருங்க, அவர் பல கட்சிகளோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு. டிஎம்கேவோட இருந்தார், பிரசாந்த் கிஷோரோட இருந்தார். அதை தவிர்த்து கட்சிகளுக்கு நிதி திரட்டி கொடுக்கறதுல அவர் ரொம்ப ரொம்ப அழகாக எஃபிஷியண்ட்டாக பண்ணுவார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால தான் ஆக்டர் விஜய் அவர் எடுத்துட்டது அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். இல்லை ஒன்றுங்க, திருமாவளவன் அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கூட்டணி வாட் இஸ் ஆஃப்டர் திஸ் கூட்டணி, ஆஃப்டர் கூட்டணி வாட்டும்பாங்களே. சரி, இப்போதைக்கு நம்ம இந்த தற்சமயம் இந்த டிஎம்கே தலைமையில் கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணி தொடருமா? விடுதலை சிறுத்தை கட்சிகளார் முன்னாடியே அவங்க தலைவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த தடவை அதிக இடத்துல போட்டியிடுவான்னு. தனக்கு கிடைக்க வேண்டியது இதில் கிடைக்கல வச்சுட்டாங்க. அப்புறம் திருமாவளவன் தொடர்ந்து ஒரு கருத்தை வைத்துட்டே இருக்காரு. என்னது இல்லையா, தில்லியில் பேசப்படுறது என்னன்னா, திருமாவளவன் தில்லியில் சமீபத்தில் வந்ததாகவும் இல்லை, வந்தபோது இப்போ பாராளுமன்ற தொடர ஆரம்பிச்சிருச்சு. இவர் தொடர்ந்து மற்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகளுடன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. காங்கிரஸ் தலைவர்களுக்கு கூட நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்க்கணும். சும்மா நம்ம இப்படி டிஎம்கே கிட்ட கை அடங்கி இப்படி கொடுத்த டிக்கெட்டை வாங்கிட்டு இருக்குதா, எவ்வளோ டிக்கெட் சீட்டு கொடுப்பாங்களோ வாங்கிக்கிறதா, இல்லை வேற என்ன செய்யும்? திமுக தலைமைக்கு இது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதில் சொந்தமே கிடையாது. அதாவது எந்த கட்சியோட எந்த பக்கம் அந்த பக்கம். இப்போ காங்கிரஸ் கட்சி பாருங்க, இப்போ அதிக காங்கிரஸ் கட்சி திமுகவோட தான் இருக்காங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு அலையன்ஸ் ஃபார்முலா வந்துச்சு வருங்க, அதிமுக பிளஸ் விஜய் பிளஸ் திருமாவளவன் பிளஸ் இடதுசாரி கட்சிகள் அப்படி வந்துச்சுங்க. அப்ப என்ன ஆகுது? இப்போ வர சூழ்நிலை எது தயாரிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இதை பார்த்தீங்கன்னா, திமுக தலைமைக்கு தமிழ்நாடு தேர்தல் பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. கூட்டணியை வச்சுட்டு வரும், தலைமையை வச்சுட்டு வரும், யங்ஸ்டர்ஸ் வர்சஸ் சீனியர்ஸ். ஆல்ரெடி அது ஒன்று உள்ள ஓடிட்டு இருக்கு. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ தமிழக அரசியல் குறித்து பார்க்கலாம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெளியேறிய ஆதவ் அர்ஜுன் தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. முக்கியமான பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தாவேகாவுடைய பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. பதவி கொடுத்த உடனேயே தான் விலகிய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை நேரடியா சென்று சந்திச்சு பேசுறாங்க. 30 நிமிடம் தனி அறையிலையும் பேசுறாங்க. இந்த நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் நேத்திக்கு எல்லாரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க, விமர்சித்து தான். இது என்னது, இது தன் கட்சியிலேருந்து ஒருத்தர் போய் இன்னொரு கட்சியில சேர்றாரு. அங்க சேர்ந்த பிறகு இவர்கிட்ட வாழ்த்து வாங்கிக்கிறாரு. இது என்ன, இது அரசியல்? இது ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தை கட்சிகளை சஸ்பெண்ட் ஆனார். ஏன்னா டிஎம்கேவை ரொம்ப விமர்சனம் செஞ்சார் பப்ளிக்கா. ஒரு டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு எதிர்த்து இந்த மாதிரி ஒரு பேசினார், பண்ணார். ஆனால் அவர் அங்கே சேர்ந்த பிறகு வாழ்த்துக்கள் வாங்கிட்டு போறாரு. இதுல என்ன இது இருக்குது, என்ன அர்த்தம்னு எல்லாரும் கேட்குறாங்க. பாருங்க, அரசியல்ல எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகள்லேருந்து இவர் அங்கே போயிருக்காருன்னா கடைசியில் இந்த ஒரு ஆண்டு இப்போ பாருங்க எல்லாரும் அவங்க கணக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. புது கூட்டணி உருவாக்கும் பொழுது ஆதவ அர்ஜுன் நம்ம விஜய்க்கும் நம்ம திருமாவளவனுக்கும் மத்தியில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருப்பாரா, பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொடுப்பாரா, மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ. ஏதோ இதில் பாருங்க, இப்போ ஒரு கான்டாக்ட் வந்துருச்சு. இப்போ விஜய் கட்சியில் திருமாவளவனோட ஒரு ஆள் அங்கே இருக்காருன்னு நினைக்கலாம், விஜய் நினைக்கலாம் நம்ம ஆள் ஒருத்தர் அங்கே இப்போ வந்திருக்காருன்னு நினைக்கலாம். இதுல பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் ஆதவ அர்ஜுன் பாருங்க, அவர் பல கட்சிகளோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு. டிஎம்கேவோட இருந்தார், பிரசாந்த் கிஷோரோட இருந்தார். அதை தவிர்த்து கட்சிகளுக்கு நிதி திரட்டி கொடுக்கறதுல அவர் ரொம்ப ரொம்ப அழகாக எஃபிஷியண்ட்டாக பண்ணுவார்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால தான் ஆக்டர் விஜய் அவர் எடுத்துட்டது அண்ட் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட். அவர் கொடுத்துருக்கிற பொறுப்பு பார்த்தீங்கன்னா, தேர்தல் மேனேஜ் பண்ணணும், கூடவே ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். அவரோட சேர்ந்து பண்ணுவார். நம்ம ஜான் ஆரோக்கிய சுவாமியோட சேர்ந்து பண்ண போறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவோ ஒரு புது கூட்டணிக்கு இது ஒரு தயார் மாதிரி தெரியுது.
சார் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பேசித்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து ஆதவ அர்ஜுனா வெளியேற்றப்படுறாங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான கருத்துக்கள் தான் ஆதவ அர்ஜுன் முன்வைக்கிறாங்க, வெளியேற்றப்படுறாங்க. இப்போ தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க, பதவியும் வாங்கியிருக்காங்க. மீண்டும் திருமாவளவன் அவர்களை சந்திச்சு பேசுறாங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வளர்ச்சி தொல் திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? பிடிக்கல அவருக்கு, உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல ஒண்ணுங்க, திருமாவளவன் அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கூட்டணி வாட் இஸ் ஆஃப்டர் திஸ் கூட்டணி, ஆஃப்டர் கூட்டணி வாட்டுமாங்களே. சரி, இப்போதைக்கு நம்ம இந்த தற்சமயம் இந்த டிஎம்கே தலைமையில கூட்டணி இருக்குது. இந்த கூட்டணி தொடருமா? விடுதலை சிறுத்தை கட்சிகளார் முன்னாடியே அவங்க தலைவர்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த தடவை அதிக இடத்துல போட்டியிடுவான்னு. தனக்கு கிடைக்க வேண்டியது இதுல கிடைக்கல வச்சுக்கோங்க. அப்புறம் திருமாவளவன் தொடர்ந்து ஒரு கருத்தை வைத்துட்டே இருக்காரு. என்னது? தலித் சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டில் ஒன்றும் நியாயம் கிடைக்கல. தலித் சமுதாயத்திலேருந்து இதுவரை யாருமே முதல்வர் ஆகவில்லை. எல்லாரும் சமூக நீதி பத்தி பேசுறாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுறாங்க. ஆனா தலித் சமுதாயத்துக்கு என்ன நியாயம் கிடைச்சிருக்கு? அவங்க எப்ப ஆட்சியில வர முடியும்? வேற கூட்டணி கட்சியா இருந்து இதெல்லாம் ரொம்ப வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திருமாவளவனுக்கும் அவர் சப்போர்ட்டர்ஸ், அவர் கேடர்லயும் ஒரு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. சும்மா நீங்க ஒரு கூட்டணியில ஒரு கட்சியா இருந்தா என்ன கிடைக்க போகுது? 5-10 சீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஒரு பார்லிமெண்ட் தொகுதி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்டீங்கன்னா, இது இருக்கு பாருங்க, இவர் அங்க சேர்றது, அவர் திருப்பி இவரை சந்திப்பது. அதாவது இதுல ஒரு மெசேஜ் போயிருக்கு, திருமாவளவனுக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்லை நம்ம அர்ஜுனா போய் அங்க சேர்றது. அங்க அவர் ஆக்டர் விஜய கூட இருக்கிறது இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரியுது. இதுல எனக்கு என்ன படுறதுங்க, இதெல்லாம் ஃபியூச்சருக்கு அவங்க கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சிருக்காங்க. எந்த விதமான கூட்டணி உருவாக்கினாலும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங் சரி, தேர்தலுக்கு பிறகு ஏதாவது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணுனாலும், அதாவது ப்ரீ போல் போஸ்ட் போல் ரெண்டுத்துக்கும் தயாராகிற மாதிரி தெரியுது. சார் இந்த வேங்க வயல் விவகாரத்துல கூட திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்க. அந்த வேங்க வயல் ஒரு தனி தீவு போல இருக்கிறது, ஜனநாயகம் அங்க நிலைநாட்டப்படல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்படியான நிலையில தான் இப்ப ஆதவ அர்ஜுனாவை வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களே சொல்லி தாவேக்காவுக்கு அனுப்பி வைத்தது போலதான் அரசியல் நகர்வுகள் இருந்துட்டு இருக்கு. அப்ப இதையெல்லாம் எப்படி சார் பாக்குறது? அப்போ திமுகவை எதிர்க்க திருமாவளவன் தொடங்கி விட்டாரா? தாவேக்கா கூட்டணிக்கு வருவதற்கான வேலைகள்ல ஈடுபட தொடங்கி விட்டாரா? எப்படி சார் எடுத்துக்கிறது? இல்லையா, டெல்லியில பேசப்படுறது என்னன்னா, திருமாவளவன் டெல்லியில சமீபத்தில் வந்ததாகவும், இல்லை வந்தபோது இப்ப பாராளுமன்ற தொடர ஆரம்பிச்சிருச்சு, இவர் தொடர்ந்து மற்ற கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகளுடன் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. காங்கிரஸ் தலைவர்களுக்கு கூட நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்க்கணும். இல்லை, டெல்லியில் பேசப்படுறது என்னன்னா, திருமாவளவனா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், இல்லை விஜய், ஃபியூச்சரில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸையும் அந்த பக்கம் இழுத்துக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. ஏன்னா இனிமேல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும். டிஎம்கேக்கு முன்ன இருந்த மாதிரி அந்த பொசிஷன் இல்லைங்க, அது கொஞ்சம் டிஎம்கேயோட பாப்புலாரிட்டி சரிய ஆரம்பிச்சிருச்சு. இதனால நம்ம வேற ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணுங்கிறத பற்றி பேச்சும் அடிபடுறது. திருமாவளவன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே முன்ன கூட ராகுல் காந்திகிட்ட பல முறையாக அவர் சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி பேசியிருக்கார். ராகுல் காந்தியிடம் காங்கிரஸ் என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும், சும்மா நம்ம எப்படி டிஎம்கே கிட்ட கை அடங்கி இப்படி கொடுத்த டிக்கெட்டை வாங்கிட்டு இருக்குதா, எவ்வளோ டிக்கெட் சீட்டு கொடுப்பாங்களோ வாங்கிக்கிறதா, இல்லை வேற என்ன செய்வது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருப்பம் வந்து கொண்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல. இதுல பாருங்க, திருமாவளவன் தான் ஆதவ அர்ஜுனாவை அனுப்பிச்சாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவர் போனதுல இவருக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. சரி, நம்ம கூட இருந்தாரு, அங்க போயிருக்காரு, அவருக்கு நல்வாழ்த்து சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இது ஒரு நார்மல், அதாவது ஒரு கட்சி விட்டு போறாரு. பட் நார்மலா ஒருத்தர் ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சிக்கு போனா வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கசப்போ ஒரு காரமோ ஏதாவது இருக்கும். ஆனா இது ரொம்ப இனிமையா இருக்குது. இவர் வாழ்த்து சொல்லி அனுப்புறாரு, இவர் அவர்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு போறாரு. அதான் சார், இந்த அப்போ இனிமையை வந்து கூட்டணி கட்சியுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரசிப்பாரா அல்லது எதிர்ப்பாரா சார் இந்த இனிமையான நிகழ்வுகளை? அதாவது சந்தேகம் அதிகமாயிட்டே போறது. டிஎம்கே பொறுத்தப்பட்டு, ஸ்டாலினை பொறுத்த இதெல்லாம் சந்தேக கலப்பும். ஏதோ நடந்து கொண்டு இருக்குது, முன்னணியில் என்ன தெரிகிறதோ அதை விட பெருசா பின்னணியில் நடக்குதுன்னு தான் இது பண்ணுவாங்க. இதை டிஎம்கே தலைவர்களும் புரிஞ்சிட்டு இருப்பாங்க, ஏதோ நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த கூட்டணியை நம்ம எப்படி பிடிச்சி வச்சுக்கிறது, அதுதான் இப்ப மெயின் சேலஞ்ச். இப்ப பாருங்க, இடதுசாரி கட்சிகளும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கூட்டணியை பத்தி நாங்க முடிவு டெல்லியில் எங்களோட
சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங் பிறகு நாங்கள் முடிவெடுப்போம். ஏப்ரலில் மார்க்ஸ்வாதி கட்சியின் பெரிய சென்ட்ரல் கமிட்டி இருக்குது. சென்ட்ரல் கமிட்டிங்கிறது இடதுசாரி கட்சிகளோட ஒரு பெரிய கமிட்டி. அது அவங்க பொலிட் பீரோவோட ரொம்ப சக்தி வாய்ந்த வலிமையான இது மேஜர் டிசிஷன். கூட்டணி போல இதுல முடிவு எடுக்கணும்னா அங்க எடுப்பாங்க. இப்ப பிப்ரவரி மாசங்க, மார்ச் ஏப்ரலுக்குள்ள தமிழ்நாடுல என்னென்ன புது திருப்பங்கள் இருக்குது நம்ம பார்க்கணும். இப்ப மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஸ்டாலின் தலைமையில் நடக்க அரசை பத்தி நிறைய விமர்சனம் பண்றாங்க. சில கருத்துக்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுவும் முன்ன வைக்கல. இதுல இருந்து நமக்கு என்ன தோணுது, எல்லாரும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒத்து வரல, இது ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம வேற ஏதாவது பண்ணணும். அப்போ திமுக தலைமைக்கு இது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதுல சொந்தமே கிடையாது. அதாவது எந்த கட்சியோட எந்த பக்கம் அந்த பக்கம். இப்ப காங்கிரஸ் கட்சி பாருங்க, இப்போ அதிக காங்கிரஸ் கட்சி திமுகவோட தான் இருக்காங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு அலையன்ஸ் ஃபார்முலா வந்துச்சு வருங்க, அதிமுக பிளஸ் விஜய் பிளஸ் திருமாவளவன் பிளஸ் இடதுசாரி கட்சிகள் அப்படி வந்துச்சுங்க. அப்ப என்ன ஆகுது? அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, திருப்பி திருப்பி இந்த சின்ன கட்சிகள்லாம் சொல்வது என்னன்னா, கூட்டணி என்றால் கூட்டாட்சி. இனிமேல் ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுக்கணும், அமைச்சரவையில எங்க அமைச்சர்கள் இருப்பாங்க. இதை ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது டிஎம்கேக்கு அது ஒத்தே வராது, அவங்க ஒத்துக்க முடியாது. நீங்க கூட்டணியில இருங்க, ஆனா ஆட்சியில பங்கு கேட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கலைஞர் டயத்துல இருந்து அந்த மாதிரி கூட்டணிக்கு இடம் இருக்குது, கூட்டாட்சிக்கு இடம் கிடையாது. நோ கொஸ்டின் ஆஃப் கோலிஷன், நோ கொஸ்டின் ஆஃப் ஷேரிங் பவர். சார், இப்போ ஆதவர்ஜன் இணைந்த அதே தினத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக சிடிஆர் நிர்மல்குமார் அவரும் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிர்மல்குமார் கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தவர், அதிமுகவில் இணைஞ்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவரும் இங்க வந்திருக்காங்க. அப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற நிலையில தான் நிர்மல்குமாரையும் தாவேகாவில் இணைச்சிருக்காங்களா சார்? இல்ல, டிஎம்கேவோட இருக்காதுங்க. ஆனா அதிமுகவோட எப்படி மாறப்போகுதுங்கிறது இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நிர்மல்குமாருக்கு பிஜேபியிலேருந்து வந்தாரு, அதிமுகவில் இருந்தார், பிஜேபி போனார், பிஜேபியிலேருந்து வெளியில வந்தார். ஸோ அவருக்கு பிஜேபியிலையும் தொடர் இருக்கிறது, அதிமுகவிலையும் தொடர்பு இருக்கிறது. ஃபியூச்சர்ல அவரும் இவர மாதிரி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கலாம். நிர்மல்குமார் ஐடிவிங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அதனால ரெண்டும் விஜய் பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அனுபவம் உள்ள இந்த மாதிரி தலைவர்கள் தேவை. தன் கட்சியோட கட்டமைப்புக்காக இவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காரு ஆக்டர் விஜய். ஏன்னா இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜயோட பெரிய வீக்னஸ் என்னன்னா கட்டமைப்பு அவ்வளவு ரெடியா இல்லை. அண்ட் தேர்தல் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி சொல்ல போனீங்கன்னா 12 மாசம் இருக்குது, அதுக்கு மேல இல்லை. அந்த 12 மாசத்துல பாருங்க, அது ரொம்ப சீக்கிரம் போயிட்டே இருக்கு. 10-11 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து மாவட்ட அளவுல கொண்டு வந்து எக்கச்சக்கமா பண்ற வேலை காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அனுபவம் உள்ள தலைவர்களை வைத்துட்டு தான் அவங்க செய்யறாங்க. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, டிஎம்கேக்கு இந்த வரப்போற 2026 தேர்தல் நிஜமாவே கிரிட்டிக்கலா இருக்க போகுது. எதுக்கு சொல்ல வரேன் பாருங்க, எனக்கு ஏதோ டெல்லி எலெக்ஷன்ல இதே தான் பாக்குறேன். கேஜ்ரிவாலுக்கு இது ரொம்ப கஷ்டமான எலெக்ஷன். எப்படி கேஜ்ரிவாலுக்கு 10 ஆண்டு கால பிறகு ரொம்ப கஷ்டமான எலெக்ஷன், இவ்வளவு ஃபேஸ் பண்ணது இல்லை. அதே போல இப்ப வர சூழ்நிலை எது தயாராகிட்டு இருக்கோ தமிழ்நாட்டில், இதை பார்த்தீங்கன்னா திமுக தலைமைக்கு தமிழ்நாடு தேர்தல் பெரிய பிரச்சனையா வரப்போகுது. கூட்டணியை வச்சுட்டு வரும், தலைமையை வச்சுட்டு வரும், யங்ஸ்டர்ஸ் வர்சஸ் சீனியர்ஸ். ஆல்ரெடி அது ஒன்று உள்ள ஓடிட்டு இருக்கு. இப்போ உதயநிதி ப்ரொஜெக்ட் பண்ணி, ஏன்னா அடுத்த சிஎம் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா அது உதயநிதிங்கிறது கிளியர். அப்ப அவர் என்ன விரும்புவாரு, தன் தொண்டர்கள் அதிகமாக எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுவாரு, அவங்களுக்கு டிக்கெட் கொடுக்க விரும்புவார். அப்ப சீனியர்ஸ் இருக்காங்க பாருங்க, கே நேரு, துரைமுருகன், கட்சியில உள்ள எல்லா சீனியர்ஸும் அவங்களுக்கும் இது புது தலைமை வந்துருச்சு. இப்ப புது தலைமைனா இப்ப நம்மளோட செல்வாக்கு என்ன ஆகுது, அது டிஎம்கேக்குள்ள அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சிவா சார், வணக்கம், நன்றி.